குறைந்தபட்ச ஊதிய நிர்ணயம் செய்ய கோரி வீட்டு வேலை தொழிலாளர்கள் சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வீட்டு வேலை செய்யும் பெண் தொழிலாளர்களுக்கு 1 மணி நேரத்திற்கு 48 ரூபாய் நிர்ணயம் செய்ய கோரியும், ஏற்றுமதி நிறுவனத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு மாதத்திற்கு 10,000 ரூபாய் சம்பளம் வழங்க கோரியும், வேலையிடத்தில் நடைபெறும் பாலியல் வன்முறை புகார்களை பதிவு செய்து அதற்கான விசாரணையை மேற்கொண்டு உடனடியாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பெண் தொழிலாளர்கள் சங்கத்தினரும் கார்மெண்ட் மற்றும் ஃபேஷன் ஒர்க்ஸ் யூனியனைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சென்னையில் ஆர்ப்பாட்டம் செய்தனர். தமிழக அரசு இன்று நாள் வரைக்கும் அமல்படுத்தவே இல்லை வீட்டு வேலை தொழிலாளருக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை. இந்த நிதியாண்டுல ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 10,000 இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க போராடுறோம். 100 நாள் வேலை செய்யற விவசாய கூலிகள் இருக்காங்க, அவர்களுக்கு 8 மணி நேர வேலையும் அவங்களுக்கு கொடுத்து ரூபாய் 384 குறைந்தபட்ச ஊதியமாக வழங்கணும் அப்படின்றதுக்காக இந்த போராட்டம் வச்சிருக்கோம். வீட்டு வேலை செய்யும் பெண் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்க வேண்டும் என 2003ஆம் ஆண்டு முதல் வலியுறுத்தியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என்றும், இந்த போராட்டத்திற்கு பிறகும் மத்திய மாநில அரசுகள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் போராட்டம் தீவிரமடையும் என இந்த அமைப்பினர் தெரிவித்தனர்.